தமிழகத்தின் கடந்த 6 ஆண்டுகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளில் 50,000 கோடி திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறையில் முக்கிய திட்டங்களுக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டி 2 திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். ராமநாதபுரம் தூத்துக்குடி இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை தொடங்கியதும் சென்னை மணலியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் வளாகத்தில் கேசோலினில் இருந்து கந்தகத்தை நீக்கும் வளாகத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். புதுப்பிக்கத்தக்க ஆதார வளங்களை கொண்டு மின்சாரம் தயாரிப்பதை அதிகரிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் எரிசக்தி தேவைகளில் 40% அளவிற்கு பசுமை வழி ஆதாரங்களில் இருந்து தயாரிக்கும் எரிசக்தியாக இருக்கும் என்று கூறிய அவர், மணலியில் கேசோலினில் இருந்து கந்தகத்தை பிரிப்பதற்கு CBCL அமைத்துள்ள வளாகம் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான மற்றொரு முயற்சியாக உள்ளது என்று அவர் கூறினார். கடந்த 6 ஆண்டுகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளில் ரூபாய் 50,000 கோடி அளவிற்கான திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதே காலகட்டத்தில் 2014க்கு முன் ஒப்புதல் அளிக்கப்பட்டவற்றில் 9,100 கோடி அளவிற்கான திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 4,300 கோடி அளவிலான திட்டங்கள் வர உள்ளன. நமது உற்பத்தியான கொள்கைகள் மற்றும் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சிக்கான முன்முயற்சிகள் என்ற கூட்டு முயற்சியால் தமிழகத்திற்கு இந்த அனைத்து திட்டங்களும் கிடைத்துள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்.